அது அங்க அந்த நீ அப்புறமா போட்டுக்க பொறுமையா, சரியா? பெற்றோருக்கு தெரியாமல் கோவையில் காதல் திருமணம் செய்துவிட்டு சொந்த ஊரான கரூருக்கு திரும்பிக் கொண்டிருந்த காதலர் தம்பதி பல்லடம் அருகே கடத்தப்பட்டுள்ளனர். இளைஞரின் உறவினர்களால் காதல் தம்பதி கடத்தப்பட்ட நிலையில் பெண்ணை விடுவித்துவிட்டு இளைஞரை வீட்டுச் சிறையில் வைத்துள்ளதாக பகீர் புகார் எழுந்துள்ளது. கரூர் மாவட்டம் மாயனூர் அருகே உள்ள பொரணி கிராமத்தை சேர்ந்தவர் 19 வயது இளம்பெண். இவரும் தோகமலை அடுத்த நல்லமுத்துப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த 21 வயது கணபதி என்பவரும் சிறுவயது முதலே காதலித்து வந்துள்ளனர். இவர்கள் காதலுக்கு இரு வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை நண்பர்கள் உதவியுடன் கோவை மாவட்டம் காந்திபுரம் பகுதியில் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். திருமணத்தை முடித்து இருவரும் கோவையிலேயே தங்கியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து பேருந்து மூலம் சொந்த ஊரான கரூருக்கு திரும்பியுள்ளனர். அப்போது பல்லடம் அருகே வந்து கொண்டிருந்த போது கணபதியின் உறவினர்கள் பேருந்தை வழிமறித்து இருவரையும் வலுக்கட்டாயமாக காரில் கடத்திச் சென்றுள்ளனர். கரூர் அடுத்த தான்தோன்றி மலைக்கு அழைத்து சென்று கணபதியின் உறவினர் வீட்டில் வைத்து இருவரையும் பலமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பெண்ணின் அண்ணனுக்கு போன் செய்து தங்கையை கூட்டிச் செல்லுமாறும் இல்லையென்றால் இருவரையும் கொலை செய்து விடுவோம் என்றும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. அதனையடுத்து நண்பர்களுடன் அங்கு சென்ற பெண்ணின் சகோதரர் தங்கையை மீட்டு சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். முதலுதவி சிகிச்சை பெற்ற இளம் பெண் செய்தியாளர்களை சந்தித்து தனக்கு நடந்த பிரச்சனை குறித்து விவரித்தார். மேரேஜ் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் பையனோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்து பல்லெடுத்துக்கிட்டு வந்துட்டு பஸ் வழிமறிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து அந்த பையன் வீட்டில் போயிட்டு அந்த பையனையும் அணையும் போட்டு அடிச்சுட்டு தாலி மெட்டியெல்லாம் கழட்டி கொடுத்தாதான் வந்து உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சாப்பிட்றதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சாப்பாடு வந்து எங்கள் 2 பேர்த்தையும் சாப்பிட சொல்லி மிரட்டிகிட்டே இருந்தோம். நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன வந்து தாலியெல்லாம் கழட்டி மெட்டியெல்லாம் கழட்டி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 11 மணிக்கு 7 மணிக்கு ஃபோனே பண்ணாங்க. ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டிலேருந்து அண்ணா அப்புறம் அண்ணா தான் கூட்டிட்டு வந்தாங்க. அப்பயே வந்துட்டு கல்யாணம் நடந்ததெல்லாம் சொல்லாத மறைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா கொண்டுருவேன் நானே அப்படின்னு சொல்லி மிரட்டினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அண்ணாவை கூப்பிட்டு நான் வந்துட்டேன். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ள மைத்துனரை மீட்டு தனது தங்கையுடன் சேர்த்து வைக்க வேண்டுமென்றும் கோரிக்கை வைத்துள்ளார். திங்கட்கிழமை அன்னைக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம், யாராவது லவ் பண்ணிட்டு இருந்தனால திங்கட்கிழமை அவங்க சைடு ஃபோர்ஸ் பண்ணும்போது முடியல அப்படிங்கிற பட்சத்தினால திங்கட்கிழமை வந்து ஃபோர்ஸ் பண்ணி 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்காங்க. கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ரிட்டர்ன் வர ஸ்டேஜில் தோகமலையில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிருந்துருக்காங்க. போகிற வழியில் இப்போ பல்லடத்துலேயே வந்து பையன் வீட்டார்கள்லாம் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணாங்க ட்ரேஸ் பண்ணி பிடிச்சி அவங்க எல்லாத்தையும் அடித்து இழுத்துட்டு போயிட்டு தாந்தோணி மலையில் அவங்க சித்தப்பா வீட்டில் வச்சு எல்லாத்தையும் அடித்து சட்டையெல்லாம் கிழிச்சு தாலி எல்லாத்தையும் பிடுங்கி இது பண்ணி வீட்லேயே அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. காலையில் காலைல 8 மணிக்கு கொண்டு போனேன். சாயந்தரம் இப்போ 8 மணிக்கு தான் எனக்கு நியூஸ் வந்து இப்போ நியூஸ் வேலை செஞ்சுருக்குமா நியூஸ் வந்ததுனால தெரிஞ்சு போய் கூப்பிட்டாங்க. இப்போ பையனை வந்து வீட்லேயே அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு விட மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது பையனை மட்டும் காப்பாற்றி கொடுக்கணும். காதல் விவகாரத்தில் இளைஞர் கடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக காதல் மனைவி அளித்த புகாரின் பேரில் போலீசார் இருதரப்பிலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.